இது ஸ்கிரிப்டடாவே இருந்தாலும் ஃபுல்லா ஸ்கிரிப்டடா இருக்கிற மாரி தெரியல. அப்படி கொண்டு போவும் முடியாதுன்னு நெனைக்கிறேன். அவங்களோட ரியல் அந்த கேரக்டர் வெளிய வருதுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாரி தான் தெரியுது. ஓகே. கொஞ்சம் டிஆர்பி ரேட்ட ஏத்துற மாதிரி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ற மாரி தான் தெரியுது. செலிபிரிட்டீஸ மட்டும் உள்ள கொண்டு வராங்க. அது மாரி இல்லாம நமக்கு வெளிய இருக்கிறவங்களையும் உள்ள கொண்டு வந்து அவங்களோட டேலண்ட்ட ஷோ பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கமல் சார் பண்ணும்போதே நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி பண்ணது அவ்வளோ நான் பார்க்கல. ஹாய் மேம். ஹாய். உங்க பேரு? தேன்மொழி. ஓகே. என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? இல்ல நான் ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் மேம். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், பிக் பாஸோட சீசன் 9 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாத வேலை தான் நினைக்கிறேன். ஏன்? அவங்களுக்கு வீட்ல 1008 பிரச்சனை இருக்கு. ஓகே. அத பார்த்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அக்ரவேட் ஆயிடுது. ஓகே. கோவம் இது பண்றதெல்லாம். இது மோஸ்ட்லி என்னன்னா இப்ப நிறைய பேர் இது ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட பார்வையில அது ஸ்கிரிப்டடா இல்ல இது எல்லாமே அவங்களா பண்றாங்க? கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாரி தான் தெரியுது. ஓகே. கொஞ்சம் டிஆர்பி ரேட்ட ஏத்துற மாதிரி கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பண்ற மாரி தான் தெரியுது. ஓகே. இப்ப உங்களுக்கு பிடிச்ச சீசன்னா எதை சொல்லுவீங்க? பிக் பாஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் தான் பிடிச்சிருந்தது. ஓவியாலாம் இருந்தாங்க. அவங்க ஆமா. அது ஃபர்ஸ்ட் சீசன். அந்த சீசன் அந்த அது வந்த எப்படி? புதுசுல கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல ப்ரோகிராம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இதுல பார்த்ததுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நடுவுல சிம்பு சாருமே வந்திருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி சார் பண்ணிட்டு இருக்காரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? எல்லாருமே அவங்களோட ஜாப் நல்லா தான் பண்றாங்க. அவங்கவங்களோட ஸ்டைல்ல நல்லா தான் இருக்கு. 3 பேருமே நல்லா இருக்கு. ஆக்டர் ஹோஸ்ட் பண்றது யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா யாரும் சொல்லுங்க. கமல் சாரும் நல்லா இருந்தது, விஜய் சேதுபதி சாரும் நல்லா இருந்தது. சிம்பு சார் ஷார்ட் டர்ம் வந்தாலும் அதுவும் நல்லா தான் சூப்பரா இருந்தது. இருந்துச்சு. ஓகே. இந்த தடவை பிக் பாஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? போகவே இப்ப, அது நல்லா போனா நல்லா தான் இருக்கும். ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். உங்க பேரு? திவ்யா என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? ஹோம் மேக்கர் தான். ஓகே சூப்பர். என்னன்னா இப்ப பிக் பாஸோட சீசன் 9 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இந்த தடவை? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓகே. நல்ல கண்டஸ்டன்ட்ஸ்லாம் இந்த வாட்டி வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓ. சோ எனக்கு கண்டஸ்டன்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ரெகுலரா பார்ப்பேன். ஆனா இந்த தடவை செலக்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. சோ விஜய் டிவி சம்திங் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கவங்க தான் இருக்கிறாங்க. அதர் சைடு இப்ப இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நிறைய கஷ்டப்படுறவங்களா இருக்காங்கல்ல. ஓகே. அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆமா. எனக்கு பேசிக்கா இந்த மாதிரி பப்ளிக் பீப்புள்ஸ் பிக் பாஸ்ல அவங்களோட டேலண்ட்ட வெளிய கொண்டு வர்றது, அந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பேசிக்கா அந்த செலிபிரிட்டீஸ மட்டும் உள்ள கொண்டு வராங்க. அது மாதிரி இல்லாம நமக்கு வெளிய இருக்கிறவங்களையும் உள்ள கொண்டு வந்து அவங்களோட டேலண்ட்ட ஷோ பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சீசனா எது மேம்? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசன்னா சாண்டி இருந்தார்ல. ஓகே. அந்த மூணாவது சீசன் சீசன். ரொம்ப நல்லா இருக்கும். என்டர்டெயின்மென்ட் அதிகமா இருக்கும். காமெடியா இருக்கும். ஃபன்னா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா. அதுக்கப்புறம் நடுவுல சிம்பு சார், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி சார் தான் ஆமா. பண்ணிட்டு இருக்காரு. யார் கம்பேரிங் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு? இல்ல ஆக்சுவலா நான் விஜய்ஸ் ஃபேன். ஓ சூப்பர். அதனால அவரோட கம்பேரிங் நல்லா இருக்குன்னு இப்போ நினைக்கிறேன். இந்த தடவை விஜய் சேதுபதி சார் தான் பண்ண போறாரு. மேபி அவர் இல்லாம வேற யாராச்சும் படம் நல்லா இருக்கும்பா அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இல்ல எனக்கு அந்த ஐடியா இல்ல. நான் விஜிஎஸ் ஃபேன்றனால அவரே மறுபடியும் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா. உங்க பார்வையில நீங்க எப்படி ஸ்கிரிப்டடா இல்ல எல்லாமே ஓனா தான் பண்றாங்க? இது ஸ்கிரிப்டடாவே இருந்தாலும் ஃபுல்லா ஸ்கிரிப்டடா இருக்கிற மாரி தெரியல. அப்படி கொண்டு போவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட ரியல் அந்த கேரக்டர் வெளிய வருதுன்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கிரிப்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ மேக்ஸிமம் ரியாலிட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஓகே. இந்த சீசனுக்காக வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ. ஓகே மேம். தேங்க் யூ. Thank you. உங்க பேரு? சஹானா. என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? ஸ்டடீஸா? ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. இந்த பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா? இவ்வளோ பார்த்தது இல்ல. ஒரு ஆளா பாப்பீங்க. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா சீசன் 9 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த இதுவுமே ஹோஸ்ட் பண்ண போறது விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. சோ இது எப்படி பாக்குறீங்க நீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் புதுசா ஹோஸ்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி? கமல் சார் பண்ணும்போதே நல்லா தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி பண்ணது அவ்வளோ நான் பார்க்கல. தெரியல. விஜய் சேதுபதி பண்ணதை பார்க்கல. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இதுல எடுத்துக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த விஜய் டிவி சம்திங் அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் எடுத்திருக்காங்க. வேற யாராச்சும் கண்டென்சன்ஸ்லாம் உள்ள வந்திருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னா நீங்க யாராச்சும் சொல்லுவீங்களா? இப்போ இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆக்டர்ஸ் யாராச்சும் உள்ள வர மாதிரி இருந்தா? தெரியலையே. ஐடியா இல்லை. சரி உங்களுக்கு பிடிச்ச சீசன்னா அதை சொல்லுவீங்க? சீசன் 3 ரொம்ப பிடிக்கும். முகேன், சாண்டி அவங்களாம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நிறைய விஷயம் இருக்கு அதுல அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அந்த சீசனுமே பிடிக்கலையா? அதுக்கப்புறம் ஏன்? அவ்வளோ பார்க்கல. அதுக்கப்புறம் அவ்வளோ 3 மட்டும் தான். இந்த போன சீசன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா போல. இந்த சீசன் ஓரளவுக்கு நல்லா போகணும் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? கண்டஸ்டன்ஸ் இன்னும் யாருன்னு தெரியல. தெரிஞ்சா மேபி ஐடியா. இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களோட பார்வையில அது ஸ்கிரிப்டடா இல்ல ஆர்டிபிஷியலா ஓனா தான் பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியல. அவங்க போடுற சண்டைலாம் பார்த்தா அப்படி தெரியல. சோ எல்லாமே ஒரிஜினலா தான்
ஓகே. தேங்க்